இன்றைய முக்கிய செய்திகள். ஹோர்முஸ் முற்றுகையை மீண்டும் அமல்படுத்தியது அமெரிக்கா. உலகளவில் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு அதிகரிக்கும் அபாயம். 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள பழனி கோயில் நில பத்திரப்பதிவை ரத்து செய்தது உயர் நீதிமன்றம். மோசடி வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி தமிழ்நாடு அரசு உத்தரவு. டெல்டா மாவட்டங்களில் சம்பா சாகுபடியும் பொய்த்து போகும் அபாயம். கர்நாடகாவிடம் காவிரி நீரை பெற்றுத்தர விவசாயிகள் கோரிக்கை. நாகர்கோவில் சிறையில் கைதி அடித்து கொல்லப்பட்ட சம்பவம். 3 வார்டன்கள் சிறையில் அடைப்பு. கைதிகள் 8 பேர் மீது வழக்கு பதிவு. வணக்கம். வணக்கம். ஈரானுடன் மோதல் முற்றியுள்ள நிலையில் ஹோர்முஸ் முற்றுகையை அமெரிக்கா மீண்டும் அமல்படுத்தியதால் உலகளவில் கச்சா எண்ணெய் விநியோகத்தில் தட்டுப்பாடு அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் பயணித்த எண்ணெய் கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலை அடுத்து அந்நாட்டின் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதலை தொடங்கியது. ஈரானும் வளைகுடாவில் உள்ள அமெரிக்க தளங்களை குறிவைத்து தாக்குதலை நடத்தி வருவதால் மத்திய கிழக்கில் பதற்றம் நீடிக்கிறது. 4வது நாளாக நேற்றும் ஈரான் துறைமுக நகரங்களான பண்டர் அப்பாஸ், ஷ்ரீக், அபு மூசா உள்ளிட்ட இடங்களில் அமெரிக்க படைகள் வான்வழி தாக்குதல் நடத்தின. தொடர்ந்து 7 மணி நேரம் தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்க ராணுவ மத்திய கட்டளையகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடியாக ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாமின் போர் விமான தளங்கள் மற்றும் தங்கும் இடங்கள் மீது ஈரான் குண்டுமழை பொழிந்தது. குவைத்தின் அல் ஷுவைபா நகரில் உள்ள கிடங்கு ஒன்றின் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை ஈரான் நடத்தியது. ஹோர்முஸ் வழித்தடத்தில் தங்களது கட்டளையை மீறி செல்ல முயன்ற 2 பெரிய எண்ணெய் கப்பல்கள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியது. இந்நிலையில் ஹோர்முஸில் மீண்டும் முற்றுகையை அமல்படுத்தி இருப்பதாக கூறியுள்ள அமெரிக்கா, நீரிணையை ஈரான் தவிர அனைத்து நாடுகளின் கப்பல்களும் பாதுகாப்பாக கடப்பது உறுதி செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளது. இதையடுத்து தங்களது துறைமுகங்களை முற்றுகையிட்டுள்ள அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளால் ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதில் மேலும் தாமதம் ஏற்பட்டு உலகளவில் எரிசக்தி தட்டுப்பாடு ஏற்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. இதனிடையே ஹோர்முஸ் வழித்தடத்தில் கட்டுப்பாடுகளை நீக்காவிட்டால் அடுத்த வாரம் முதல் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் பாலங்கள் மீது பேரழிவை ஏற்படுத்தும் தாக்குதல்களை நடத்தப்போவதாக அதிபர் டிரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையே நாளுக்கு நாள் மோதல் முற்றி வருவதால் சர்வதேச சந்தையில் தொடர்ந்து உயர்ந்து வரும் கச்சா எண்ணெய் விலை இன்று பீப்பாய் ஒன்று $86 தாண்டியது. பழனி முருகன் கோயிலுக்கு சொந்தமான நிலம் தனிநபர்களுக்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டதை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடியாக ரத்து செய்துள்ள நிலையில் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி அரசு உத்தரவிட்டுள்ளது. பழனிமலை அடிவாரம் சன்னதி வீதியில் அமைந்துள்ள 1.35 ஏக்கர் நிலத்தை சேதுபதி, வெள்ளத்துறை ஆகிய இருவர் தனியார் அறக்கட்டளையிடம் இருந்து வாங்கியதாகவும் அதற்கான கிரைய பத்திரத்தை பதிவு செய்யுமாறு சார் பதிவாளருக்கு உத்தரவிடக் கோரியும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனுவை விசாரித்த தனி நீதிபதி பத்திரப்பதிவு செய்ய அனுமதித்து உத்தரவிட்டார். இதையடுத்து கடந்த 6ஆம் தேதி கோயிலுக்கு சொந்தமான அந்த நிலம் தனியார் பெயரில் பத்திரப்பதிவு செய்யப்பட்டது. இதனை எதிர்த்து மடத்தின் தக்கார் தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த வழக்கு நீதிபதிகள் திரு கார்த்திகேயன், திரு சக்திவேல் ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. சம்பந்தப்பட்ட இடம் கோயில் நிர்வாகத்திற்கு சொந்தமானது என ஏற்கனவே தீர்ப்புகள் உள்ள நிலையில் அதனை மறைத்தும் எதிர்மனுதாரர்கள் யாரையும் வழக்கில் சேர்க்காமலும் நீதிமன்றத்தை ஏமாற்றி உத்தரவு பெறப்பட்டிருப்பதாக கோயில் தரப்பில் வாதிடப்பட்டது. சம்பந்தப்பட்ட இடத்தை பதிவு செய்யக்கூடாது என கோயில் தரப்பில் இருந்து பதிவுத்துறைக்கு ஏற்கனவே கடிதம் எழுதியுள்ள நிலையில் வேண்டுமென்றே பணியில் இருக்கும் சார் பதிவாளரை விடுப்பில் அனுப்பிவிட்டு பொறுப்பு சார் பதிவாளர் மூலம் இந்த பத்திரப்பதிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் வாதிடப்பட்டது. அப்போது ஒரு பத்திரப்பதிவு அதிகாரி எப்படி முறைகேடான பதிவுகளை மேற்கொள்ள முடியும் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பத்திரப்பதிவு அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தற்காலிக பணி நீக்கம் என்பது போதுமானதாக இல்லை என்ற நீதிபதிகள் முறைகேடாக மேற்கொள்ளப்பட்ட பத்திரப்பதிவு செல்லாது என்று கூறி அதை ரத்து செய்து உத்தரவிட்டனர். இதனிடையே பழனி கோயில் இணை ஆணையர் கொடுத்த புகாரின் பேரில் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள பழனி கோயில் நிலத்தை அபகரிக்கும் நோக்கத்துடன் பத்திரப்பதிவு செய்ததாக விழுப்புரத்தைச் சேர்ந்த முருகதாஸ், உடுமலையைச் சேர்ந்த வெள்ளத்துறை, பழனியைச் சேர்ந்த சேதுபதி, சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் ஆகியோர் மீது 5 பிரிவுகளில் பழனி போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். இந்த மோசடியில் ஈடுபட்ட அனைவரின் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர்.
இந்த மாவட்ட அதிகாரிகள் அவங்களுக்கு இது தெரியாமல் போயிருக்குமா? அது மட்டும் இல்லாமல் பத்திரம் வாங்கி கொடுத்தவங்க, பத்திரம் எழுதுனவங்க, இப்படி எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த சொத்து முறைகேடாக நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சே இதையெல்லாம் செஞ்சுருக்காங்க. இவங்க மேலையெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் வழக்கு பதிவு செய்யலை. அமைச்சர் நாங்கள் அப்படி செய்யலை, இப்படி பண்ணலன்னு அமைச்சர் சொல்கிறதோ இல்லை வேறு தனிநபர் சொல்கிறதோ இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. இதை பணியில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி தலைமையில் இது ஒரு விசாரணை நடத்தி இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கைது பண்ணணும். பழனி கோயில் நில மோசடி பத்திரப்பதிவு வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. கர்நாடகத்திற்கு உரிய அழுத்தம் கொடுத்து தாவைக்க அரசு தண்ணீரை பெற்றுத்தர தவறியதால் குறுவை சாகுபடி பொய்த்து கடும் பாதிப்புக்குள்ளாகி இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வழக்கம் போல நடப்பாண்டு ஜூன் 12 மேட்டூர் அணை திறக்கப்படவில்லை. இதனால் டெல்டா மாவட்டங்களில் விளைநிலங்கள் வறண்டு கிடக்கின்றன. போதிய நீர் அணைகளில் உள்ள போதும் தமிழ்நாட்டிற்கு உரிய நீரை கர்நாடகா தர மறுப்பதாக கூறிய விவசாயிகள் தண்ணீரை பெற்றுத்தர தாவைக்க அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினர். தமிழக அரசு இதுவரையிலும் இப்போ 16,000 கனடி கர்நாடகா அணைக்கு தண்ணி வருதுன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு கிட்டத்தட்ட இப்போ இந்த ஜூன் ஜூலை 2 மாதத்துக்குள்ள தண்ணியை 30 டிஎம்சிக்கு மேலே நம்மளுக்கு கொடுக்கணும். அந்த தண்ணியை பெறுறதுக்கு யாரும் அமைச்சரோ இல்லை யாருமே ஒரு செய்தி வாயிலாவது பேசுகிறதுக்கு யாரும் ஆள் இல்லை. இவங்களுக்கு தெரியலையா அல்லது இதை பற்றி தெரியாமல் இருக்குதாங்கிறது தெரியலை. இது ஒரு அழுத்தம் மத்திய அரசுக்கோ கர்நாடக அரசுக்கோ அழுத்தம் கொடுக்கறதுக்கு தெரியலை. தமிழ்நாட்டிற்கான நீரை தர மறுத்து கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் திரு ராமலிங்க ரெட்டி அடாவடியாக பேசுவதை கூட தமிழ்நாடு அரசு கண்டிக்கவில்லை என்று தென்னிந்திய விவசாயிகள் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. காவிரி டெல்டாவில் ஏற்கனவே குறுவை சாகுபடி பலனளிக்காத நிலையில் வறட்சியால் சம்பா சாகுபடியும் பொய்த்து போகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கூறியுள்ளனர். இந்நிலையில் தேர்தல் வாக்குறுதிப்படி பயிர் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரி கோபிச்செட்டிப்பாளையம் அருகே வேலம்பாளையத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் முன் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வறட்சி நிவாரணமாக ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். கடன் தள்ளுபடி மட்டுமல்ல, உடனடியாக இந்த வறட்சி நிவாரணமாக எங்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் மானியம் வழங்க வேண்டும். இல்லை என்றால் இன்றைக்கு இனிமேல் மழை நமக்கு சம்பா பட்டத்திற்கு தண்ணீர் வருமா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. இதனிடையே உடுமலைப்பேட்டை அருகே உள்ள அமராவதி அணையிலிருந்து புதிய ஆயக்கட்டு பகுதிக்கு உரிய தண்ணீரை திறக்க வலியுறுத்தி அணையை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். பாசனத்தை தவிர்த்து குடிநீருக்கு மட்டும் தண்ணீர் திறக்கப்படும் என அரசு அறிவித்ததாக அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். 21ஆம் தேதிக்குள் பாசனத்திற்கு நீர் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது. இதேபோல் செய்யாறு அருகே பிரம்மதேசம் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தை முற்றுகையிட்ட விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடி விவகாரத்தில் முதலமைச்சர் திரு விஜய் வஞ்சித்து விட்டதாக கண்டனம் தெரிவித்தனர். நாகர்கோவிலில் சிறை கைதி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக வார்டன்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் விசாரணை கைதிகள் 8 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குமரி மாவட்டம் ஈத்தங்காடு பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி சபரிவர்மனை பெட்டிக்கடையில் குட்கா விற்றதாக கூறி கடந்த 9ஆம் தேதி போலீசார் கைது செய்தனர். நாகர்கோவில் கிளை சிறையில் அடைக்கப்பட்ட அவர் அங்கேயே உயிரிழந்தார். சபரிவர்மனை போலீசார் அடித்தே கொன்றுவிட்டதாக கூறி அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவரது உடலில் 19 இடங்களில் கொடும் காயங்கள், கை, கால், மார்பு, தலையில் காயங்கள், இரத்த கட்டுகள், விரலில் எலும்பு முறிவு ஆகியவை இருந்ததாக கூராய்வு அறிக்கை மூலம் தெரியவந்தது. இதையடுத்து முதன்மை சிறை வார்டன் திருமலை நம்பி, வார்டன்கள் ஜெகன், சிவகுமார் ஆகியோரை போலீசார் கைது செய்து நாகர்கோவில் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். 3 பேரையும் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி திரு சத்தியமூர்த்தி உத்தரவிட்டார். இந்த கொலையில் தொடர்புடையதாக கூறி சிறையில் விசாரணை கைதிகளாக இருந்து வரும் 8 பேர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனிடையே சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜயை சந்தித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு பே சண்முகம் உயிரிழந்த சபரிவர்மனின் மனைவிக்கு அரசு பணி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுப்பது என்பதுதான் அரசுக்கு நல்ல பெயரை பெற்றுத்தரும் என்பதை நாங்கள் முதலமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட அந்த மாற்றுத்திறனாளியுடைய மனைவி படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு அவங்களுடைய தகுதிக்கேற்ப ஒரு வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்பதையும் முதலமைச்சரிடத்தில் சொல்லியிருக்கோம். நாகர்கோவில் சிறையில் மாற்றுத்திறனாளி சபரிவர்மனுக்கு இழைக்கப்பட்ட கொடூரம் மன்னிக்க முடியாதது என்று கண்டனம் தெரிவித்துள்ள பாமக தலைவர் திரு அன்புமணி, சபரிவர்மனின் குடும்பத்துக்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடும் அவரது மனைவிக்கு அரசு வேலையும் வழங்க வலியுறுத்தி உள்ளார்.
தொடக்கத்தில் இருந்தே இந்த கொலையை மூடி மறைக்க முயற்சிகள் நடந்ததாகவும் நீதி கேட்டு சபரிவர்மனின் குடும்பத்தினர் போராடியதால் தான் தற்போது வார்டன்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சாத்தான்குளம், மடப்புரம் வழக்குகளைப் போலவே இந்த வழக்கையும் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ள திரு அன்புமணி, கைது செய்யப்பட்ட சிறை காவலர்களுக்கு விசாரணை முடியும் வரை பிணை மறுக்கப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி நீர் கோரி தமிழ்நாடு விவசாயிகளும் தமிழக அரசை கண்டித்து கன்னட அமைப்பினரும் போராட்டம் நடத்தியதால் இரு மாநில எல்லையில் பரபரப்பு நிலவியது. ஒசூர் மூக்காண்டப்பள்ளி பகுதியிலிருந்து தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் கர்நாடக எல்லையான அத்திப்பள்ளி நோக்கி பேரணி நடத்தினர். தமிழ்நாட்டுக்கு உரிய காவிரி நீரை தர வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். காவிரி குறுக்கே மேக நாட்டு, காவிரி குறுக்கே மேக நாட்டு, அணை இணை கட்டாதே, அணை இணை கட்டாதே. தமிழ்நாட்டிற்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொன்ன கர்நாடகாவிற்கு உடனடியாக தமிழ்நாட்டிலிருந்து நெய்வேலி அனல் மின் நிலையத்திலிருந்து உற்பத்தியாக மின்சாரம் ஒரு யூனிட் கூட தராமல் கர்நாடகாவிற்கு தொழிற்சாலையை இருளில் மூழ்கடிக்கும் விதமாக தமிழக விவசாயிகள் சங்கம் அடுத்த கட்டமாக செயல்படுவோம் என்பதை கர்நாடக அரசுக்கு இந்த போராட்டத்தின் வாயிலாக எச்சரிக்கை விடுக்கின்றேன். பேரணியாக சென்ற விவசாயிகளை வழியிலேயே காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி அனைவரையும் கைது செய்தனர். இந்நிலையில் மேகதாது அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து வரும் தமிழ்நாடு அரசை கண்டித்து கன்னட ஒக்குடா கூட்டமைப்பு சார்பில் எல்லை அடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. கன்னட சலுவாளி, கன்னட ரக்ஷண வேதிக்கை உள்ளிட்ட அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கூட்டமைப்பின் தலைவர் வாட்டாள் நாகராஜ் தலைமையில் தமிழக கர்நாடக எல்லையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேகதாது அணை கட்ட வேண்டும் என்று அவர்கள் முழக்கம் எழுப்பினர். போராட்டம் நடத்தியவர்களை கர்நாடக காவல்துறையினர் கைது செய்தனர். மாநில எல்லை அடைப்பு போராட்டம் காரணமாக தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகா செல்லும் அனைத்து பேருந்துகளும் நிறுத்தப்பட்டன. இதனால் ஒசூர் பேருந்து நிலையத்தில் ஏராளமானோர் பெங்களூரு செல்ல முடியாமல் தவிக்க நேரிட்டது. கன்னட அமைப்புகளின் போராட்டம் காரணமாக கர்நாடகாவில் இருந்த தமிழக பேருந்துகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டன. பேருந்துகளை தவிர மற்ற தமிழ்நாட்டு வாகனங்கள் வழக்கம் போல கர்நாடகா சென்று வருகின்றன. தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 2 கொலை மற்றும் பல்வேறு கொலை முயற்சி, கத்திக்குத்து சம்பவங்கள் நடைபெற்றிருப்பது பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சியில் பெண் ஒருவர் வீடு புகுந்து வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். வர்ஷா என்பவருக்கும் அவரது உறவினர் யுவராஜாவுக்கும் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லாத வர்ஷா திருமணத்தை நிறுத்திவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த யுவராஜ் வீடு புகுந்து வர்ஷாவை சரமாரியாக வெட்டியுள்ளார். அதனை தடுக்க வந்த அவரது தாயார் விநாயக ஜோதியையும் யுவராஜ் கொடூரமாக வெட்டியதில் அவர் உயிரிழந்தார். வர்ஷாவுக்கு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மல்லாங்கிணறு காவல் நிலையத்தில் யுவராஜ் சரணடைந்துள்ளார். திருச்சி மிளகுபாறையில் பீடா கடை நடத்தி வரும் சம்பத்குமார் என்பவர் தனக்கு உணவு கொண்டு வர தாமதமானதால் தேங்காய் உரிக்கும் கம்பியால் மனைவி கவிதாவை கடுமையாக தாக்கியுள்ளார். பலத்த காயமடைந்த கவிதா தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனாலும் ஆத்திரம் தீராத அவர் மருத்துவமனைக்குள் புகுந்து மனைவியை கூர்மையான ஆயுதத்தால் சரமாரியாக குத்தியதில் கவிதா உயிரிழந்தார். சிவகங்கை மாவட்டம் மல்லல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களிடையே ஏற்பட்ட முன்விரோதம் கத்திக்குத்தில் முடிந்துள்ளது. நிறையஞ்சான் கிராமத்தைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவரை கத்தியுடன் பள்ளிக்குள் புகுந்த சக மாணவர் ஒருவர் சரமாரியாக குத்தியதாக கூறப்படுகிறது. படுகாயமடைந்த அந்த மாணவர் ஆம்புலன்ஸ் மூலம் சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். ஏற்கனவே முன்விரோதம் இருந்த நிலையில் அரசு பள்ளி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்காததே இந்த தாக்குதலுக்கு காரணம் என பாதிக்கப்பட்ட மாணவரின் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காந்தி நகரில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் ராபின்சன் மற்றும் அவரது தம்பி ஜான்சன் ஆகியோரிடையே இன்று காலை வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ராபின்சனை ஜான்சன் கத்தியால் சரமாரியாக குத்தியதில் படுகாயமடைந்த அவர் வேலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதேபோல் நேற்றிரவு மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே கச்சைக்கட்டி பெரியார் நகரைச் சேர்ந்த ஐயனார் என்பவரும் கத்தியால் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்தில் கடந்த சில வாரங்களாக அதிகரித்து வரும் குற்றச் சம்பவங்கள் பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். ரஷ்யா மீதான பொருளாதார தடை மசோதாவில் அமெரிக்க செனட்டர்கள் செய்துள்ள மாற்றம் காரணமாக இந்தியா, சீனாவுக்கு பாதிப்பு குறையும் என தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு 500% வரிக்கு பதிலாக 100% வரி விதிக்கப்படும் என மசோதாவில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. உக்ரைன் போர் விவகாரத்தில் ரஷ்யாவை பொருளாதார ரீதியாக பலவீனப்படுத்த கொண்டுவரப்படும் இந்த மசோதாவுக்கு குடியரசு மற்றும் ஜனநாயக கட்சி எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். கர்ம வீரர் காமராஜரின் 124வது பிறந்த நாளில் சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது உருவ சிலைக்கு முதலமைச்சர் திரு விஜய் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்.
காமராஜருக்கு புகழ் வணக்கம் செலுத்துவதாக கூறியுள்ள திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் தமது ஆட்சிக் காலத்தில் காமராஜர் பெயரில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். தலைமுறைகள் தழைக்க கல்வி கண் திறந்த கர்ம வீரரின் புகழ் தமிழ்நாடு உள்ள மட்டும் நிலைத்திருக்கும் எனவும் திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். திராவிடர் கழக தலைவர் திரு கி. வீரமணி, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் திரு ஜெயக்குமார், திருமதி கோகுல இந்திரா, பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், தமாக தலைவர் திரு ஜி.கே. வாசன் ஆகியோரும் காமராஜர் சிலைக்கு மரியாதை செலுத்தினர். பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை புலிகள் காப்பக பகுதியில் உள்ள ஆழியார் குரங்கு அருவி எனப்படும் கவி அருவியில் குளிக்க இன்று முதல் மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து குறைந்ததால் அருவி மூடப்பட்டிருந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்ததால் தொடர்ந்து சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. தற்போது நீர்வரத்து சீரானதை தொடர்ந்து இன்று முதல் அருவியில் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் கடந்த 3ஆம் தேதி முதல் மூடப்பட்டிருந்த கோவை குற்றாலம் அருவியும் நீரின் வேகம் சீரானதால் சுற்றுலா பயணிகளுக்காக இன்று திறக்கப்பட்டுள்ளது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 130 புள்ளிகள் உயர்ந்து 77,185 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 26 புள்ளிகள் அதிகரித்து 24,078 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,05,440 ரூபாயாகவும் ஒரு கிராம் 13,180 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 240 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஹோர்முஸ் முற்றுகையை அமெரிக்கா மீண்டும் அமல்படுத்தியதால் உலகளவில் கச்சா எண்ணெய் விநியோகத்தில் தட்டுப்பாடு அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பழனி முருகன் கோயிலுக்கு சொந்தமான நிலம் தனிநபர்களுக்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டதை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடியாக ரத்து செய்துள்ளது. நாகர்கோவிலில் சிறை கைதி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக வார்டன்கள் 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் விசாரணை கைதிகள் 8 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலோடு இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.